வாக்கு எண்ணிக்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய கடும் போட்டிக்கு பிறகு தேவிகுளம் தொகுதியை யூடிஎஃப் பிடித்தெடுத்தது. 1,10,000க்கும் அதிகமான வாக்குகள் பதிவான இத்தொகுதியில் முன்னிலை ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கு பிறகு எஃப் ராஜா மூலம் யூடிஎஃப் வெற்றி கொடியை நாட்டியது. தேவிகுளம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் என்னை ஜெயிக்க வச்சதற்கு எத்தனை 1000 கோடி நன்றி சொன்னாலும் தீராது. என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது போலவே என்னுடைய பார்ட்டி யூடிஎஃப் நேதாக்கமார் தாளத்தட்டில் உள்ள எல்லாருக்கும் எனக்கு வேண்டி இரவு பகல் பார்க்காமல் பணியாற்றிய எல்லாருக்கும் இந்த வேளையில நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தபால் ஓட்டுகள் எண்ணத் தொடங்கிய போதே தொகுதியில் அரசியல் எதிர்பார்ப்பு அதிகரித்தது. வாக்கு இயந்திரங்கள் திறந்த முதல் கட்டத்தில் முடிவுகள் மாறி மாறிதான் இரு முன்னணிகளுக்கும் அழுத்தத்தை ஏற்படுத்தியது. முதல் 3 ரவுண்டுகளில் யூடிஎஃப் வேட்பாளர் எஃப் ராஜா முன்னிலை பெற்ற போதும் 4வது சுற்று கடந்ததோடு எல்டிஎஃப் லீடை பிடித்தெடுத்தது. 5வது சுற்றில் ஏ ராஜாவின் லீடு 598ஆகவும் 7வது ரவுண்டில் 1056ஆகவும் உயர்ந்ததோடு யூடிஎஃப் தொண்டர்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் 8வது சுற்றில் எல்டிஎஃப் லீடு நிலை 340ஆக குறைந்ததோடு மீண்டும் இது மாறியது. 9வது சுற்றில் 651 வாக்குகளுக்கு லீடு திரும்ப பிடித்த யூடிஎஃப் 10வது சுற்றில் அது 2096ஆக உயர்த்தியது. தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றிலும் லீடு உயர்ந்ததோடு யூடிஎஃப் வேட்பாளர் 16வது சுற்றில் 5233 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 5000க்கும் அதிகமான வாக்குகளின் வித்தியாசம் உறுதி செய்யப்பட்டதோடு 20 ஆண்டுகளுக்கு பின்பு தேவிகுளம் சட்டமன்ற தொகுதி இடதுசாரியிடமிருந்து வலதுசாரி பெற்றெடுத்தது. எலெக்ஷன் டெஸ்க், மீடியா நெட்.